சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், தற்போது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக என்ன வழக்கு தொடரப்பட்டது? இது தொடர்பாக நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து நடத்தும் அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. இதையடுத்து திட்டமிட்டபடி இந்த பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, இந்த பந்தயத்தினுடைய ஏற்பாடுகள் முழுவீச்சு நடைபெற்ற நிலையில தான் அந்த பந்தயத்துக்கு தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் உள்ளதாக தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கில் விரிவான உத்தரவை இந்த நீதிமன்றமே சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வை பிறப்பித்து பந்தயம் நடத்த எந்த தடையும் விதிக்காத போது இவர் மனுதாரர் இந்த மனு தேவையில்லாத மனு என்று எல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து மனுதாரர் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அந்த பந்தயம் நடத்த அரசு செலவிட்ட தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து பந்தயம் நடத்தும் அமைப்பு தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது எனவும் அந்த வழக்கும் இந்த வழக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இருங்காட்டுக்கோட்டையில சுற்றுச்சுவருடன் கூடிய சுற்றுப்பாதையில பந்தயம் நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லை எனவும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில பந்தயத்துக்காக மூட முடியாது எனவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கடந்த முறை கார் பந்தயத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல பொதுமக்களுடைய பாதுகாப்பு, மருத்துவமனைக்கு இடையூறு இருக்கக்கூடாது, ஒளி கட்டுப்பாடு செய்ய வேண்டும், பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் பந்தயத்துக்கு அனுமதிக்கப்பட்டது என்றும் இதுல எந்த ஒரு நிபந்தனையும் மீறப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைக்கு அந்த ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வோருக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்றும் பந்தயம் நடத்தப்படும் நேரங்களில் போக்குவரத்து மாற்று வழித்தடங்கள் திருப்பி விடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பந்தயத்திற்காக தமிழக அரசு குறிப்பாக ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை என்றும் ஏற்கனவே அந்த 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு நிலையில அதே காரணத்துக்காக மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் தெரிவித்திருந்தார். இதையெல்லாம் இந்த வழக்கு விவாத பிரதிவாதங்கள் கேட்ட நீதிபதிகள் அந்த போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது, அதே போல சர்வதேச அந்த ஆட்டோமொபைல் அமைப்பிடம் சான்று பெற்றுவிட்டீர்களா, அந்த 2 தொடர்பாகவும் மதியம் ஒரு அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று மதியம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் அதற்கான வரைபடத்தை காண்பித்து நீதிபதிகளும் விளக்கம் அளித்தார். எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்று தெரிவித்தார். அதே போல அந்த FIA சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ் கார் பந்தயம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்புதான் கிடைக்கும் என்றும் ஏனென்றால் அப்போதுதான் அந்த சாலையினுடைய தரத்தை அதை ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்க முடியும் என்றும் தற்போது கொடுக்க முடியாது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 பதிலை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் என்ன சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள், நீங்கள் வருகிற சனிக்கிழமை 12 மணிக்குள் அந்த FIA சான்றிதழை கொடுத்து விடுங்கள், எதிர்த்தரப்புக்கு இமெயில் மூலம் கொடுத்து விடுங்கள் என்று கூறி இது தொடர்பான உத்தரவை 4:15 மணிக்கு பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து திட்டமிட்டபடி இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கு எந்த ஒரு தடை உத்தரவும் இல்லை. நன்றி ரமேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.